ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் அறிவிக்க போறார். ஹல்லேலூயா. 8வது மாதம் அறிவிச்சார், விட்டுட்டீங்க. 4வது மாதம் அறிவிச்சார், விட்டுட்டீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போறார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்பா காத்திருக்கணும். ஆவியானவர் இந்த வார்த்தையை பணியை போல் உங்கள் வாழ்க்கையில் இறங்க பண்ணுவார். எந்த இடங்களில் அது கிரியை செய்ய வேண்டுமோ அது கிரியை செய்யும். ஒருவேளை எந்த மனுஷன்ட்ட கிரியை செய்யணுமோ அது கிரியை செய்யும். எந்த கம்பெனியில் கிரியை செய்யணுமோ அங்கே கிரியை செய்யும். எந்த தலைவரிடத்தில் கிரியை செய்ய வேண்டுமோ அங்கே கிரியை செய்யும். இந்த வார்த்தை அப்படியே இறங்கி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதே மொத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இறக்குவாராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே, இந்த வார்த்தையின் இருக்கிற அத்தனை சாராம்சங்களும் அப்பா இவருடைய வாழ்க்கையில் அப்படியே பலிப்பதாக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீர் அறிவிக்கிறவர். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் நம்மை பார்த்து இந்த முதல் வாரத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் அறிவிக்கிற காரியங்கள் நம்ம அறியாதது, நமக்கு உங்க மூல அறிவுல அறியாது, நீங்க நினைச்சு கூட பார்க்காத காரியங்களை கர்த்தர் இந்த மாசம் செய்ய போறார். நீங்க விசுவாசிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தா கர்த்தர் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த மாதம் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போறாரு. ஆமென். அப்ப நீங்க சொல்வீங்க, ஆமா நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சார். ஆமா எனக்கு சொன்னாரு, நான் விசுவாசியை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்க விசுவாசிக்கீங்கன்னா இந்த மாதத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். இப்படிதான் பாருங்க, இஸ்ரவேல் ராஜா எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் பார்ப்பாரு. கடைசி காலத்தில் எலிசா தீர்க்கதரிசி அப்படியே உடம்பு முடியாமல் அப்படியே கடைசி நேரத்தில் இருப்பார். இப்போ யோராம் என்கிற இஸ்ரவேல் ராஜா போய் கேட்பாரு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமானவரே அப்படின்னு சொல்லி அப்படி எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அப்படியே பிரமிப்பார். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவார், அப்பா நீ ஏன்ட்ட வந்துட்ட, ஒரு காரியத்தை பண்ணு, கதவை தர, அம்பு விடு அப்படிம்பார். அம்பு விட்ட உடனே இதே போல நீ அம்பு விடும்போது இதே மாதிரி சீரியாவை நீ முறியடிப்ப அப்படின்னு. சரி, அதே அம்பை கையில் வச்சுக்கோ, அதே அம்பையும் வில்லையும் கையில் வச்சுக்கோ அப்படிம்பார். வச்சுட்டு அடியும் பாரு. அடின்னு உடனே 3 தடவை தான் அடிப்பான். 3 தடவை தான் அடிப்பான். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க, முறியடிக்கும், அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் நினைச்சேன் நீ 5 தடவை 6 தடவை அடிச்சா தீர முறியடிப்ப. 3 தடவை அடிச்சா எத்தனை 3 தடவை, அதோட முடிஞ்சுது. நான் சொல்றேன், ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னார்னா நீங்க 10 தடவை 100 தடவை சொல்லுங்க, அந்த வார்த்தை நமக்கு நேராக கர்த்தர் தரும் பொழுது அது எனக்கு தான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். மெசேஜே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். நீங்க உட்காரும் போது எந்திக்கும் போது இந்த மாசம் சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் நவம்பர் டிசம்பருக்குள்ள கர்த்தர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பாரு. ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் அப்படிப்பட்ட காரியம்தான். உங்களுக்கு அறிஞ்சு செஞ்சீங்க, உங்க மூல அறிவு வேலை செய்யும். நமக்கு எட்டாத உயரமான காரியத்தை தான் அப்பா செய்ய போறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எப்போதும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் தான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து திட்டமும் தெளிவுமா சொல்கிறார். உங்க மூல அறிவுல நடக்காததை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறாரு. கர்த்தர் இந்த சபைக்கு செய்ய தொடங்கிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், 2014 இந்த சபையில ஒரு அசைவை கர்த்தர் தொடங்கி விட்டாரு. இங்கிருந்து சொல்லப்படுகிற அத்தனை நல்
வார்த்தைகளும் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறாரே. ஆண்டவர் எப்போது நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆமென். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான். நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது, சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது. அதாவது அவரை நோக்கி கூப்பிட்டா உடனே அப்பொழுது வந்துடுது. ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்போம், எப்போ தான் என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும்? நீ எப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு அப்பொழுதே ஒரு அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. எரேமியா 33:3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். ஆமென். உனக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வேணுமா? உன் எதிர்காலத்துக்கு டோல் ஃப்ரீ நம்பர் வேணுமா? இந்த வசனத்தை பிடிச்சுக்கோ. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அப்பா செய்வாரே. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் ஆண்டவர் பிரகாசிப்பார், எந்த மனுஷனையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவருக்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லை, ஃப்ரண்ட் கிரவுண்டும் தேவையில்லை. ஆண்டவர் நீங்க அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அப்பா செய்வாரே. முழு நிச்சயமாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் முழு நிச்சயமா பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எப்போதும் அப்படிதான் செய்வார். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பைபிள்ல அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கு. ஆண்டவர் செய்கிற காரியம் சாதாரண காரியம் கிடையாது. எப்போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அப்போ அதை எல்லாம் அறியாததும் எட்டாததுமான காரியம் தான். ஹல்லேலூயா. இப்போ டோல் ஃப்ரீ நம்பர் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நம்பர் எல்லாம் கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது தேவைன்னா, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் நமக்கு எதிர்பார்க்குற காரியம் நடக்கல அப்படின்னா உடனே நமக்கு தெரிஞ்ச நம்பர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவுட் ஆஃப் ரீச்சாக இருக்குது, சில தடவை சரியான ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், 33:3 படியே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலையும் நம்ம அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து இருக்கிறதான எல்லா கலக்கங்களையும் ஆண்டவர் இன்று மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரியான நம்பருக்கு ஃபோன் பண்ணா சரியான பதில் வரும். சொல்லுங்க, ஸ்டடீஸுக்கு யாருக்கு கால் பண்ணணும்? மேக்ஸுக்கு வரல, ஆண்டவரே மேக்ஸ் வரல. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு மேக்ஸ் வரலப்பா, நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அந்த மேக்ஸ்ல உள்ள வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என் பிள்ளை என்கிட்ட தான் வரணும்னு. ஆமென். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போதெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோமோ, ஆண்டவரை நோக்கி அப்பா என்று சொல்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறார். நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், அறியாததும் எட்டாததும். இந்த மூளை என்ன சொல்லும்? வேலை கிடைக்காது, எத்தனை லட்சம் எழுதுறான் அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் மூளை சொல்லும், நீ அறியாததும். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நான் சம்மரி மாதிரி சொல்றேன். ஆசா என்கிற ராஜா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ராஜா. 2 நாளாகும் 14வது அதிகாரத்தில் இருக்கு. நீங்க எடுத்து நீங்க வீட்டில் போய் நோட் பண்ணிக்கோங்க. 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து அந்த வசனங்கள்லாம் இருக்கு. ஆசா தேவனுக்கு பிரியமான ராஜா. அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு யுத்தத்தின் காலம், ஒரு யுத்தத்தின் வேலை. இன்னைக்கு நான் உங்க ப்ரொஃபெட்டிக்கலா ஒரு 5 காரியத்தை சொல்ல போறேன். இந்த காரியத்துல எல்லாம் நம்ம வாழ்க்கை கடந்து போகும். அந்த சூழ்நிலை வழியா நீங்க கடந்து போகும்போது உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். ஆமென். பிரியமான ராஜா ஆசா, அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு பார்த்தா யுத்தம். அவனுக்கு எதிராக வந்த ராஜா பேரு சேரா. என்ன ராஜா? சேரக்கூடாத ராஜாலாம் திடீர்னு சேர்ந்து வருவாங்க. நமக்கு என்னடா சம்பந்தம் இல்லாதவனெல்லாம் நம்மகிட்ட திடீர்னு எதிர்த்து வரான்னு நினைப்போம். இப்படிதான் ஆசாக்கு விரோதமா எத்தியோப்பியா ராஜா வாரான். அவன் ஒருத்தனா வந்தா பரவாயில்ல, ஒரு தேசமா வந்தா பரவாயில்ல, இருக்கிறதெல்லாம் கடன் வாங்கி அங்கங்க வாங்கி 10 லட்சம் பேர் வராங்க. எத்தனை பேர்? 10 லட்சம் பேர். இவன் எண்ணி பார்க்க, இவன்ட்டு இருக்கிறது 5,80,000, அவன்கிட்ட இருக்கிறது 10 லட்சம். அவன் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது அங்கே பெரிய மெஜாரிட்டியாக இருக்குது, இங்கே மைனாரிட்டியாக இருக்குது. இது ஒன்றுமே செய்ய முடியாது, ஒருத்தருக்கு போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு காரியத்தை அவன் நினச்சி பார்க்கான், நம்ம பலத்தில் இதை மோத முடியாது. சொல்லுங்கள், என் பலத்தில் மோத முடியாது, என் பலத்தில் இந்த காரியத்தை செய்ய முடியாது, என் படிப்பில் இதை மோதி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போனா எனக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஆமென். அப்போ ஆசாக்கு ஒரு ஜெபம் ஒன்று தெரிஞ்சு போச்சு. பலம் உள்ள ஒன்று காயிலும், எனக்கு பலமும் கிடையாது, ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நீங்க தான். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை அழகா சொல்லி முடிக்க, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஜெபத்தை செய்யணும். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும்.
உன் குடும்பத்தில் சொல்லணும், மனுஷன் உண்மை. எல்லாரும் படிச்சு முடிச்சு என்னப்பா செய்ய போற? ஆண்டவரே, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும். உன் பிள்ளைக்கு திருமண காரியம் என்ன செய்ய போற? மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும். இந்த சபைக்கு நீ என்ன செய்ய போற? மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும். இந்த பிசினஸ்ல என்ன செய்ய போற? மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உடனே பதில் தருவாரு. ஆசா ஜெபம்னா உடனே அதுல போட்டிருக்கு, நீ வீட்டுல போய் வாசிங்க, அப்பொழுதுன்னு வரும். ஆமென். அப்பொழுது சொல்லுங்க, அவன் ஜெபிச்ச உடனே அப்பொழுது ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே கிரியை செய்யும் பொழுது அங்கே அவனுக்கு விரோதமாய் வந்த சேராவை கர்த்தர் முறியடித்தார். முறியடித்தார் மட்டும் இல்லம்மா, ஆண்டவர் நொறுங்கி போக பண்ணாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தத்தில் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் நொறுங்கி போக செய்வாரே. இது ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன். உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களும் நொறுங்கி போவார்கள். உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற யுத்தத்துல உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா சேராக்களும் நொறுங்கி போவார்கள். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. என் பலத்துல முடியாது ஐயா, என் பலத்துல முடியாது. 10 லட்சம் பேரை என்னால சந்திக்க முடியாது, இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்காங்க, என்னால முடியாது. எனக்கு ஒரு காரியம் தெரியும், ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீயோ. ஒருவேளை கடன் பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீயோ. தேவ சமூகத்தில் சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. கடைசி ஆப்ஷன் வைக்க கூடாது, முதல் ஆப்ஷன் அப்பாட்ட வைக்கணும். என்ன சொல்லணும்? மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாது. கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டா உடனே அப்பா இறங்கி கிரியை செய்வார். ஒருவேளை யுத்தமால இருக்கல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, நீங்க வேலை பார்க்குற ஆபீஸ்ல, உங்க வேலை பார்க்குற ஆபீஸ்ல சிலர் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். செய்யாத தப்பா செஞ்சது போல சொல்லுவான். நிம்மதியே இருக்காது, ஒரு மனசு சமாதானமே இருக்காது. ஏன்டா இந்த ஆபீஸுக்கு போறோம், ஏன்டா இந்த வீட்டுக்கு போறோம், ஏன்டா இந்த காரியத்தில் போறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியம் உங்களை யுத்தத்தை போல இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற எத்தனை பையஞ்சர், எத்தனை சத்துருக்கள், எத்தனை மனிதர்கள் எழுப்பி வந்தாலும் கர்த்தர் அவர்களை நொறுங்கி போக செய்வார். கூப்பிட்ட போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டாவது பாருங்க, பின்னாடி பார்வோன், முன்னாடி பாருங்க, யுத்தம், ஒரு நெருக்கம். முதல்ல யுத்தம். சொல்லுங்க, முதல்ல யுத்தம். யாராவது யுத்தத்தில் வந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் கத்த செய்ய போறார். ஹல்லேலூயா. சிலருக்கு வந்து தெரியும், என்னடா தப்பிச்சம்பளச்சோன்னு இங்கே வந்து இருப்பாங்க. ஆண்டவர் சமூகம் தான் போதையா, எங்கே போனாலும் யுத்தமாக இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவர் இளைப்பார். இந்த இளைப்பாறலுக்கு வரும்போது, இங்கேருந்து போகும்போது இளைப்பாறுதெல்லாம் ஆண்டவர் கொண்டு போவார். இங்கேருந்து வெளியே போகும்போது யுத்தத்தோட ஆண்டவர் அனுப்ப மாட்டார். நீங்க சந்திக்கிற பிரச்சனையில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். என்ன செய்யணும்னு தெரியல. சொல்லுங்க, நெருக்கத்தில் என்ன இல்லை? there is no way. சொல்லுங்க, வழியே கிடையாது. ஆமென். நமக்கு எல்லா பக்கமும் நெருக்கம். பின்னாடி பார்வோன் நெருக்கம், முன்னாடி செங்கடல். எங்க போன சுத்தி வளைஞ்சு பார்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த நெருக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 14வது யாத்ராம் 14வது அதிகாரத்தில் இருக்கிற, வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன், எல்லாம் அப்படி சொல்றேன், எழுதிக்கோங்க. யாத்ராம் 14:10, யாத்ராம் 14, 20, 21 இருக்கு. ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு காரியத்தை நடப்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும். ஆமென். நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? நெருக்கத்தில் நோக்கி 1 பைசா வட்டினா 2 பைசா வட்டிக்கு மூவ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. 5 பைசா வட்டி எத்தனை பைசா வட்டிக்கு போயிடக்கூடாது. எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு காரியம், ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த தப்பை என்ன செய்யக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை வச்சிருப்பார். எதுக்கு தான் இந்த மெசேஜ்? இன்னைக்கு ஆண்டவர் அதுல ஒரு டெலிவரி பண்ணணும்னு விரும்புறாரு. ஐயா, 2 பைசா வட்டியில் தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பயங்கர நெருக்கமாக இருக்கு, முன்னாடியும் கடன் பின்னாடியும் கடன், என்ன செய்ய போறேன்னு தெரியல, மூழ்கி தான் போகணுமா அப்படின்னு நீங்க ஒரு நிலைமையில இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பாரு. திறந்த மனசா கேளுங்க, கர்த்தர் அந்த வார்த்தை அப்படியே அனுப்புவாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வாரு. ஏவிஎம் ராஜனுக்கு செஞ்சாருன்னா உங்களுக்கு செய்வாரா? செய்ய மாட்டாரு.
ஏவிஎம் ராஜனுக்கு நாளைக்கு இன்னைக்கு செத்தே பேரும் நினைச்சாரு. ஆண்டவர் அவருக்கு தரிசனமான உடனே எல்லாம் கடன் வந்து, அப்பா நீ எனக்கு இப்போ தர வேண்டாம், பெறத்தா இப்போ தர வேண்டாம், இப்போ தர வேண்டாம். கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவர் என்றால் நமக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எந்த நெருக்கம் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது? முன்னாடி போக முடியல, பின்னாடி வர முடியல, எல்லா பக்கமும் நெருக்கம். அப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றோம், கையில் என்னப்பா இருக்கு? கோல். அந்த கோலை நீட்டப்பா, ரெண்டா பழக்கிற. ஆண்டவர் உங்க கையில் இருக்கிற அந்த ஜெபத்தையும் அந்த விசுவாசத்தையும் நீட்டும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா செங்கடலையும் கர்த்தர் பிளப்பாரு. ஏமா ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உங்களோட பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் பேச சொன்னதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படியே கிரியை நடப்பிப்பாராக. கர்த்தர் நமக்காக பிளக்க வேண்டியதை பிளந்து வைப்பார். ரா முழுவதும் ஆண்டவர் கீழ்காட்ட வீசி பண்ணாராம். ஆமென். அந்த பாருங்க, ஆண்டவர் அந்த நெக்கில் கொண்டாந்து விட்டுட்டு அவர் ஒரு கிரியை நடப்பிக்கிறார். நம்மளையும் அப்படிதான் ஏதோ ஒரு நெக்கில் கொண்டாந்து நிப்பாட்டிடுவார். நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கு. அங்கே ஏற்கனவே கீழ்காட்ட ஆண்டவர் வீச வச்சுட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நீங்க இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ண ஒரு கீழ்காற்றை உங்களுக்காக அவர் அனுப்பிவிட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லி, என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். இதை ஃபர்ஸ்ட் கன்ஃபஸ் பண்ணுங்க, இதை கன்ஃபஸ் பண்ணுங்க. என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார், என்னை அவமானப்படவே விடவே மாட்டார், என்னை விட்டு விலகவே மாட்டாரே. ஹல்லேலூயா. இந்த ஒரு அசட்டு தைரியம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா, எவ்வளவு பெரிய செங்கடலோ எவ்வளவு பெரிய பார்வோனோ ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடிப்பாரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில பாவத்தின் வல்லமைகள் இருக்கலாம், சில பாவத்தின் கிரியைகள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நான் விசுவாசமா தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், எல்லா பாவத்தின் வல்லமைகளையும் ஆண்டவர் இன்று மூழ்கடிப்பாராக. உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிற அந்த பாவங்கள், ஹல்லேலூயா, முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. பார்வோன் பின்ன பிடிச்சுக்கிட்டே இருக்கா. எந்த பார்வோன் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறானோ அந்த பார்வோனின் வல்லமைகளை கர்த்தர் இன்று முறியடிப்பாரே. ஹல்லேலூயா. முதல்ல நெருக்கம், முதல்ல யுத்தம் சொல்லுங்க. முதல்ல யுத்தம், ரெண்டாவது நெருக்கம், மூணாவது கசப்பு. மூணாவது என்னது? கசப்பு. யாத்திரம் 15, 23, 25 நீ வீட்டில் போய் வாசிங்க. இஸ்ரேல் ஜனங்க போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு தண்ணி தாகமாயிட்டு. எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், வனாந்தரத்தில் போகும்போது என்ன தேவை? அவங்களுக்கு தண்ணி தேவை. ஆனா இப்போ பாருங்க, தண்ணின்னு நினைச்ச உடனே தண்ணி வந்துட்டு. அல்லேலூயா. தண்ணின்னு கேட்டோன்னு என்ன வந்துட்டு? 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு. ஆனா அந்த தண்ணி என்ன செய்ய முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக முறை கேட்கும், ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், ஆண்டவரே அப்படி தாரும், இப்படி தாரும். ஆண்டவர் சில சூழ்நிலை நமக்கு தந்துருவார். ஆனா அந்த காரியத்தை வச்சு எனக்கு என்ன இல்லை, பிரோஜனமே இல்லை. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சில நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை வச்சு எனக்கு ஒரு பொருள் இருந்து நமக்கு என்ன இல்லை, பிரோஜனம் இல்லை. படிப்பு இருக்கு, என்ன இல்லை. அண்ணன் எனக்கு டிகிரி இருக்கு, ஆனா இதை வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. அண்ணன் எனக்கு இது இருக்கு, அதை வச்சு ஒரு பிரோஜனமும். நான் சொல்றேன், எந்த காரியம் உங்களை கசப்பாக்கியதோ அந்த காரியத்தை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது மாறாவையே கர்த்தர் மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நீங்க நினைக்கீங்க, ஆண்டவரே இந்த காரியம் வச்சு எனக்கு வேஸ்ட். அநேகர் வந்து வீடு கட்டணுமாங்க, லோனை வாங்கி வீடு கட்டிடுவாங்க. ஆனா 1ஆம் தேதி வாங்கி வந்தோன்னா ஃபோன் வரும் பேங்க்ல இருந்து, ஐயா டியூ கட்டணும்னா தான் கசப்பா மாறிடும். அல்லேலூயா. அப்ப சொல்லுவாங்க, எனக்கு இந்த இதை வச்சு என்ன இல்லை, பையன் வேணும், எனக்கு பையன் தான் வேணும். இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த கசப்பா இருக்கோ அதை மதுரமா கர்த்தர் மாற்றும். அல்லேலூயா. அப்போ மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கொம்பை வெட்டி அந்த தண்ணியில போடுறார். உங்க கசப்புக்கு தேவை ஒரு கொம்பு, அதுதான் சிலுவை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சிலுவையை தூக்கி அந்த கசப்புல தூக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, உங்களுடைய சிலுவையில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு சிந்தின இரத்தத்தினால ஆண்டவருடைய அந்த கசப்பா இருக்கிற காரியத்தை நீர் மதுரமாய் மாற்றுவீராக. அல்லேலூயா. எந்தெந்த காரியம் கசப்பா இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, விரக்தி. என்னது? சிம்சோன் பாருங்க, அவ்வளோ ஒரு ஃபயர்ஃபுல் மேன். ஃபயர்ஃபுல் மேனுக்கும் சில நேரத்தில் என்ன வரும் அப்படின்னா விரக்திங்கிறது வரும். ஆண்டவருக்காக பயங்கரமான காரியங்களை செஞ்சான். அந்த இடத்துல பாருங்க, நியாயாதிபதிகள் 15 வருது, 15 15 வரும்.
ஒரு பச்சை தாடெலும்பு வச்சு எத்தனை பேரை கொண்டானா? பெரிய மைட்டி மேன்ல 1000 பேரை ஒரு தாடெலும்பு வச்சு கொன்னாச்சு. கொன்னுட்டு பாருங்க, இப்போ அவருக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? தண்ணி இல்லை. தண்ணியில் அப்படியே வறண்டு போய் இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன், நீ பெலிஸ்தியர் தானே 1000 பேரை கொன்ன, இஸ்ரவேல ஒருத்தன் கூட உன் பக்கத்தில் இல்லையாப்பா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அவன் ஜனங்களுக்காக வைராக்கியமா நின்று அவங்களுக்காக வைராக்கியமா சண்டை போட்டு 1000 பேரை கொன்னுட்டான். ஆனா இப்ப அவனுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. பிரச்சனைன்னு வந்தா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் ஓடிட்டான். ஆனா 1000 பேரை கொன்னுட்டு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுறான். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உங்கள் மூலம் எத்தனையோ பேர் நன்மையை அனுபவிச்சு ஓடி போயிருப்பாங்க. உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் விரக்தியில் என்னப்பா அப்படின்னு கர்த்தரை நோக்கி லேசாக தான் கூப்பிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஒரு பெரிய பள்ளத்தாக்கை ஆண்டவர் பழப்பார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் விரக்தி, மற்றவங்களுக்காக வாழ்ற, எனக்காக ஒன்றும் இல்லை, நான் ஏன் அப்படி இருக்கேன், என் வாழ்க்கை விரக்தியாக போச்சே. ஒருவேளை விரக்தியின் உச்சக்கட்டத்தில் நீ இருக்கலாம். நீ சிம்சோனை போல மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த விரக்தியின் மத்தியில் உங்களுக்காக ஒரு பெரிய பள்ளத்தாக்கையே கர்த்தர் பிளப்பாரு. அல்லேலூயா. அவன் பள்ளத்தாக்கு வந்தால் தண்ணியை குடிச்சுன்னு ஜீவன் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பிளக்க வேண்டியதை பிளந்து வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வர வைப்பார். ஆமென். ஒரு செய்தி போதும் உங்களை உயிர்ப்பிக்க, ஒரு நன்மை போதும் உங்களை எப்படிலாம் நம்மளை மகிழ பண்ணணுமா அப்பாவுக்கு தெரியும். நானும் பார்த்துருக்கேன் எப்படிலாம் நம்ம விரக்தியின் உச்சத்தில். இப்போ நீங்களும் விரக்தியில் இருப்பீங்க, நீங்களே யார்ட்டடா புலம்பலான்னு நினைப்பீங்க. அப்போ உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லுவாங்க, அக்கா உங்ககிட்ட மட்டும் அன்றைக்கி நான் பேசிட்டு போகலட்டா, என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். அப்போ தான் சொல்லுவீங்க, அப்பா ஏன் எனக்கே ஒரு முடிவு வேணும், ஆனால் எனக்கு இன்னொருத்தனுக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. விரக்தியின் மத்தியில் ஆண்டவர் கூப்பிட்டான். அவ்வளோதான். சொல்லுங்க, கூப்பிடணும். சிம்சோன் என்ன செஞ்ச? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு இருக்கு. அப்பொழுது உடனே வருது. கூப்பிட்ட உடனே என்ன வந்துடும்? உடனே அப்பொழுது. அல்லேலூயா. அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யாருக்கு என்ன செய்யாது, நீ அறியாததும். கூப்பிட்டா மதுரமா மாறுது. கூப்பிட்டா செங்கடல் பிளக்கு. கூப்பிட்டா என்ன மாறுது? யுத்தத்தில் ஆண்டவரே செயல்படுறாரு. அல்லேலூயா. கடைசியா சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஆண்டவர் நமக்கு முக்கியமானது நிரூபிக்கணும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத என்ன செய்யணும்? நிரூபிக்கணும்னா கூப்பிடணும். அல்லேலூயா. அநேகர் நம்ம வாழ்க்கையை பார்த்து ஏளனம் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன பதில் நீங்க நினைக்கீங்க? என்ன பதில்? உங்களை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. இல்லை, நம்ம ஒன்று தீர்மானம் பண்ணணும். அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவரை நிரூபிச்சு காமிக்கணும். நிரூபிச்சு காமிக்கலாமா? பாசி என்ன நிரூபிச்சு காமிக்கணும். அதுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். நிரூபிச்சு காமிக்கணும்னா கூப்பிடணும். எலியா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவனுங்கிற ஒரு தைரியம். ஆமென். உங்களுக்கு தைரியம் இருக்கா? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவன் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவன்? அல்லேலூயா. நம்மளால தான் சொல்ல முடியும். இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்காக வெளிப்படுவார். ஆமென். இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாவத்துக்கு நேரா போயிட்டாங்க. அப்போ அவனுக்கு ஒரே ஒரு வைராக்கியம், ஆண்டவரை நான் நிரூபிச்சு காமிக்கணும். அங்க பாருங்க, 450 தீர்க்கதரிசி பிளஸ் 400 தீர்க்கதரிசி, கிட்டத்தட்ட ஒரு 850 தீர்க்கதரிசி இருக்காங்க. இங்க ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இருக்காரு. இப்போ என்ன செய்ய போறோன்னு அவருக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம் தெரியும், இன்னைக்கு ஆண்டவரை அவருக்கு முன்பதாக நான் வெளிப்படுத்தி காமிக்க போறேன். அல்லேலூயா. உடனே ஒரு சவால் விட்டுறாரு. என்ன சவால் தெரியுமா? நீனும் கூப்பிடு, நானும். நம்ம கூப்பிடுறதுக்கு சவால் விடணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிரூபிக்கணும்னா சவால் விட்டு ஆகணும். சவால் விடணும்னா கூப்பிடணும். ஒரு வைராக்கியம் வரணும். எலியாக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க? நிரூபிக்கணும்னா வைராக்கியம் வரணும். என் சொந்த பந்தம் என்னை எப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, இப்படியே என்ன வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நீங்க ஒருபோது அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க முன்னாடி உங்க கோலை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவாரு.
நிரூபிக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க நிரூபிச்சீங்கன்னா வானத்துல இருந்து கூட எலியாவுக்காக நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம் அக்கினி வந்து விழுந்தது போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் பேசிக்கிட்டு இருக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஆனா உங்க வாழ்க்கையில சாதாரணமா கர்த்தர் செய்வார். சாதாரணமா செய்வாரு. நிக்கணும், சொல்லுங்க நிக்கணும். நிரூபிக்கணும்னா என்ன செய்யணும்? நிக்கணும். உடனே பண்றாரு. என்ன பண்ற? செப் பண்ணிடுறாரு. எல்லாம் பலிபீடத்தை என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் நீங்க நிக்கணும்னா ஃபர்ஸ்ட் செப் பண்ணிடணும். அப்படின்னா தான் நிக்க முடியும். செப் பண்ணிடுறாரு. அடுத்து அங்க கொஞ்சம் கொடுக்காரு, இங்க கொஞ்சம் கொடுக்காரு, அங்க ஒரு மாடை கொடுக்காரு, இங்க ஒரு மாடை கொடுக்காரு, அங்கே விறகை கொடுக்காரு, இங்கே விறகை கொடுக்காரு. நீங்க கூப்பிடுங்கடா அப்படிங்காரு. அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஒன்றும் பதிலே என்ன செய்யல, வரல. ஆனா எலியா கூப்பிட்ட உடனே கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எப்போதும் கூப்பிடணும்னு ஆசைப்படுறார். சொல்லுங்க, நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நீ கூப்பிட்டா போதும். நான் 33:3 ஆண்டவரே 33:3 படியே நான் கூப்பிடுறேன். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் அறிவிங்க. சிம்பிள் தாமா, மெசேஜ் சிம்பிள். வசனத்தை வச்சு இது எப்படி அப்படிலாம் கிடையாது. நல்லா தமிழ் தெரியும், நமக்கு நல்லா தமிழ் தெரியும். வாசிக்க சொல்லுங்க. நான் கூப்பிடுறேன். சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். நான் 835 மார்க் எடுத்தேன் 12th. ஒரே கிரிக்கெட் விளையாட்டு அப்படிதான் போச்சு. ஒன்றும் படிக்கிறது கிடையாது. ஒரே சபையில் சர்ச்சை தான் கிடக்கிறது. அப்போ காலேஜ் போகணும், என்ன செய்யணும் தெரியல. 835 அப்போ காலேஜே கிடையாது. அப்போ நான் சொல்றேன் 2000 அப்போ எங்க காலேஜ் போகலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். அப்போ திருச்செந்தூர்ல இருக்கு. நான் படிச்சு பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் BBA. அப்போ திருச்செந்தூர்ல இருக்கு. இங்கே திருநூரில் எங்கேயுமே கிடையாது. இப்போலாம் எல்லாரும் பக்கம் என்ன செய்யுது. அப்போ கூப்பிட்டோம். ஒரு நாள் உபவாசம் இருந்து கூப்பிட்டேன் ஆண்டவர். ஆமென். எனக்கு தெரிஞ்ச அறிவு ஒரு அன்னைக்கு உபவாசம் இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரியாது. உபவாசம் இருந்து பைபிள் வாசிக்கணும், அதுதான் எனக்கு தெரியும். அன்னைக்கு பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றுமே புரியலை. தலை புரியுதோ புரியலையோ, சாப்பிட்றது என்ன புரிஞ்சா சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிட்றோம், அப்படி தானே. இன்னைக்கு சாப்பிட போகிறோம், என்ன புரிஞ்சு சாப்பிட்றீங்களா புரியாமல் சாப்பிட்றீங்களா? அள்ளி சாப்பிட்றோம். இதில் எத்தனை விட்டமின் இருக்குது, எத்தனை மினரல்ஸ் இருக்குது யாருக்கா தெரியுதா? மாட்டுக்கு என்ன செய்வான், கப்புன்னு சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் கூப்பிட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கணும். பைபிளை வாசிக்கணும். திடீர்னு பார்த்தா எங்கள் தாத்தா, அறியாத ஒரு தாத்தா திடீர்னு கிளைமாக்ஸுக்கு வராரு. திடீர்னு கூப்பிட்டு போகிறாரு. மேனேஜ்மெண்ட் கோட்டால் உனக்கு ஒரு சீட்டுன்னாரு. மதுரையில் ஒரு போகிறாரு. கிட்ட 10 நாள் எனக்கு ஒரு கார்டு வருது, உனக்கு காலேஜ் சார் கிடச்சிட்டேன். நிரூபிக்கணும்னா கட்ட செய்வாரு. என்ன செய்யறோம் நம்ம? ஏதாவது ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஏதாவது சொல்லுங்க, நான் ஏதாவது செய்யணும். ஏதாவது அவர் எதிர்பார்க்கிற காரியம். சரி, ஏன் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு பதிலே எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 59வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் செவி கொடுக்காதபடி என்ன பண்ணுது? காத்த மூடி மறைக்கி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதது உனக்கு. ஆனா ஏதோ ஒரு காரியம் மறைக்கி. என்ன காரியம் மறைக்கி அப்படின்னா, என்னுடைய பாவங்கள் அவர் செவி கொடுக்காதபடிக்கு என்ன செய்யுது? மறைக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, நான் கூப்பிட்டு நீங்க என்ன கேட்க மாட்டீங்க அப்படின்னா இல்லை, என் பாவம் தான் உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கு, மறைக்கி. அல்லேலூயா. நீங்க அதை அர்ப்பணிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கே தெரியும். விட வேண்டியதை என்ன செய்யணும்? யூடியூப்பை விடணும்னு என்ன செஞ்சிடணும்? நேற்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கை. சரி, அப்போ ஒரு ஊழியக்காரர் அப்டேஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சில ஊழியக்காரர் எங்கே இருக்காங்க அவங்கள பற்றி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் போச்சு. அப்போ சொல்லிச்சு, நீ இந்த ப்ரௌசர் ஸ்லோவாக இருக்கு, நீ ஆப்பை டவுன்லோட் பண்ணு அப்படின்னு. நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க, கூட 10 நிமிஷம் போச்சு. அப்போ ஆவியானவர் துக்கப்பட்டார். ஆவியானவர் என்ன செஞ்சார்? உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உடனே என்ன பண்ணேன்? ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மகிட்ட உணர்த்துறாருன்னு அப்படின்னு நினைச்சா என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர் என்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறான்னு தெரிஞ்சது அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? விட்டாச்சுன்னா பெருசா தருவார். நீ சின்னதை விட்டா பெருசா தரலாம். அந்த சின்னதை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா இன்னும் சின்னதாக தான் போய்கிட்டு இருப்பேன்.
நீ சின்னதை பிடிச்சனா சின்னதா ஆகிட்டு இருப்ப, ஆனா சின்னதை விட்டா பெருசா கொப்பா பிடிப்ப. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவுல ஏதோ ஒரு காரியம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சிடணும்? கட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலையோடு கூட இருப்பீர்கள். ஆமென். நீங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலையா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க எப்போ நோக்கி ஆண்டவரை பார்த்தாலே போதும், ஆண்டவர் உங்களுக்கு இமிடியேட்டா பதில் தருவார். அல்லேலூயா. சரி, எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது? எனக்கு கூப்பிடுங்க கூப்பிடுன்னு சொல்றீங்க, எப்படி கூப்பிடுறது? அதை மட்டும் ஒரு 5 நிமிஷத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். சங்கீதம் 119 145. எப்படி கூப்பிடணுமா? முழு இருதயத்தோடு கூப்பிடணும். 145 18 பாருங்க. சரி, அப்போ ஆண்டவர் இதில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா முழு இருதயத்தோடு கூப்பிடணும். அடுத்து எப்படி கூப்பிடணும் சொல்லுங்க? முழு இருதயம், உண்மை. என்ன இருதயம்? இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா முழு இருதயமே அவுட் ஆயிடும். ஏமா நான் ப்ரொஃபட்டிக்கலாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கணும்னு தான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது பறவை கொத்திட்டு போயிடுதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு இந்த வார்த்தைக்குள்ள இந்த அபிஷேகத்துள்ள இதுக்கு வேல்யூ இருக்கு. இந்த மெசேஜ் ஒன்றும் சும்மா ஒன்றும் வரலை, கிரயம் இருக்கு. அப்போ அந்த கிரயத்துக்கு என்ன இருக்கு? வேல்யூ பண்ணுவார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் வேல்யூ பண்ணார்னா நீங்கள் அசட்டை பண்ணிட்டு அப்படியா அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆண்டவரை உங்களுக்கு இல்லாமல் இன்னொருத்தருக்கு மொத்தமாக வச்சுட்டு போயிடுவார். எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? முழு இருதயத்தோடு கூப்பிடணும். ஆண்டவரை கூப்பிடும் போது முழுசா கூப்பிடணும், உண்மையா கூப்பிடணும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உண்மையாய் முழு இருதயத்தோடு கூப்பிடணும். பத்திமேயு குருடன் வந்து மார்க் 10ல் வருது, 10 46 47 48 வருது. அவன் எப்படி கூப்பிட்டா? முழு இருதயத்தோடு கூப்பிட்டா, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. ஏசப்பாட்ட கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்? முழுசா கூப்பிடணும். ஆண்டவரை கூப்பிடும் போதே பாதி அங்க அப்பாவை நினைச்சு கூப்பிடக்கூடாது, பாதி அம்மாவை நினைச்சு கூப்பிடக்கூடாது, பாதி சித்தப்பாவை நினைச்சு கூப்பிடக்கூடாது, பாதி உன் நண்பர் ஃப்ரெண்டு அதை செய்வார்னு நினைச்சு கூப்பிடக்கூடாது. ஆண்டவர் கூப்பிட்டா முழுசா அவர் தான் எனக்கு செய்வார்னு நினைச்சு கூப்பிடணும். இருமனம் உள்ளவன் யாக்கோபு 1ல் இருக்கு. 2 மனசா கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு காரியத்தை கத்த செய்யணும்னு நினைக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர்கிட்ட முழுசா கூப்பிடுங்க. ஆண்டவரே இதை செய்யும். இப்ப எலியா வந்து முழுசா கேட்காம அவனுக்கு பயமா இருக்கும். இன்னைக்கு நிரூபிக்கணும். ஒரு பக்கம் பாகால் கூட்டம், ஒரு கூட்டம் ஜன கூட்டம். இப்ப 2 மனசா இருந்தோம்னா என்ன செய்ய முடியும்? செய்வாரா? நிரூபிச்சாதான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எலியா வந்து 2 மனசா இருந்துகிட்டு அக்கினி இறங்குமா? நான் சொல்றேன், 2 மனசா இல்லை, ஒரு மனசா சொல்லுங்க. யாராவது உங்களை பார்த்து ஏதாவது சொல்றாங்கன்னா கர்த்தர் இந்த காரியத்தை என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு செய்வார்னு சொல்லி பாருங்க. ஆமென். நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், யார் கேட்டாலும். இப்போ அவங்களுக்குலாம் பொறாமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். என்ன செய்ய போகிற? வெளிநாட்டுக்கு போவேன். என்ன செய்ய போகிற? வெளிநாட்டுக்கு போவேன், திரும்பி வருவேன், என் மனைவி வேலை பார்ப்பாங்க, நான் முழுசாக கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். அவங்க இப்போவும் சொல்லுவாங்க, நீ சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படிமா. நான் சொல்கிறேன், நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாபேசின் எல்லையை விரிவாக்குனது போல ஆண்டவர் நம்ம எல்லைகளை விரிவாக்கணும். எப்போது நீங்க ஜெபம் பண்ணணும். ஏசாயா 45:14 அறிக்கை பண்ணணும். எகிப்தின் வர்த்தக லாபமும் எத்தியோப்பியாவின் சம்பாத்தியமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தகம் என்னிடத்தில் தாண்டி வந்து என்னுடையதாகிறது, என்னுடையதாகிறது. ஆகணும். தாண்டி தாண்டி வரணும், தாண்டி தாண்டி வரணும். எங்கேயோ ஒருத்தண்ட புதஞ்சு இருக்கிறது என்ன செய்யணும்? வரணுமா? செல்வங்கள் தாண்டி வரணும். எப்போதும் நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சபைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாராக. ஆமென். அப்ப எப்படி கூப்பிடணும்? முழுசா கூப்பிடணும், சப்தமா கூப்பிடணும். அடுத்து எப்படி கூப்பிடணும் தெரியுமா? 3 நாள் பாருங்க, சங்கீதம் 3:4. நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? அவர் என்ன சூழ்நிலையில கூப்பிட்டாருன்னு தெரியுமா? அப்சலோம் விரட்டிக்கிட்டு இருக்கும்போது தப்பி ஓடி போகையில கூப்பிட்டாரு சப்தமா. அல்லேலூயா.
பிரச்சனை வரும்போது என்ன கூப்பிடணும்? பிரச்சனை வரும்போது ஐயோ ஆண்டவரே சாமின்னு உள்ள புகுந்துடக்கூடாது. எனக்கு யாருமே இல்லையா ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, நான் பரதேசி தான் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு நீ ஒண்ணு இது பண்ணக்கூடாது. கர்த்தரை நோக்கி சத்தமா கூப்பிடணும். தாவீது எப்படி கூப்பிட்டாரு? சத்தமாய் கூப்பிட்டார். உங்க சத்தத்தை ஆண்டவர் ரசிக்கிறார். அல்லேலூயா. தனியா இருக்கும்போது எப்படி கூப்பிடணும்? கூப்பிட்டா கிடைக்குமா கிடைக்கலான்னு மட்டும் சொல்லி பாருங்க. இங்க போய் மத்தவன்ட போய் அந்த ஆதங்கத்தை காமிக்க கூடாது. என்னை விரட்டினாலும் பரவாயில்ல, அப்சலோமே நீ விரட்டு பரவாயில்ல, நான் சத்தமாய் கூப்பிடும்போது நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வீட்டில் பாடும்போது எப்படி பாடணும்? சத்தமா பாடுங்க. ஆமென். மூணாவது அடுத்து பாருங்க, 119 147 சங்கீதம் 119 147. அதிகாலையில் எழுந்து எப்படி என்ன செஞ்சானா? கூப்பிடுறது சத்தம் போடுறது ஒண்ணுதான். அதிகாலையில் எழுந்து என்ன செய்யணும்? எப்போ சத்தம் போடணும்? தாவீது எப்போ எழும்புறாரு? அல்லேலூயா. நீங்க அறியாதது எட்டாவது பெரிய காரியம் வேணும்னா எப்போ எழும்பி கூப்பிடணும்? அதிகாலையில. ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க, ஒரு நாள் வச்சுக்கோங்க, ஒரு வாரம். ஆண்டவரே நான் அலாரம் வைக்க அதிகாலையிலும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகாலைங்கிறது 4 மணி கூட என்ன செய்யலாம், ஒருத்தருக்கு 5 மணி கூட இருக்க செய்யலாம். உங்களுக்குன்னு ஒரு அதிகாலை இருக்கு, அப்படித்தானே? அந்த அதிகாலைக்கு ஒரு டைத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரோட ஒரு சின்ன கனெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரே அதிகாலையில் நான் தாடி பார்க்க போறேன், அதிகாலையில் சத்தம் போட போறேன். நான் பகலில் மற்றவங்கள சத்தம் போட்டு எனக்கு தொண்டை தான் வறண்டு போகுது. ஆனால் பகலில் நான் எந்த பிரயாசம் பட மாட்டேன். நான் அதிகாலையில் உங்களை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். ஆண்டவரே நீங்கள் அதிகாலையில் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நீங்கள் அறியாததும். அல்லேலூயா. நம்ம அதிகாலையில் கூப்பிடுறது கிடையாது, அதனால தான் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியலை. அதிகாலையில் கூப்பிட்டா ஆவி உங்களுக்கு மேலாக கிரியை செய்யும். காலையில எழும்பி நல்லா நீங்க ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசுங்க. நம்ம முழுசா ஆவியில நிறையப்படும் பொழுது உங்க மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார்? கிரியை செய்வார். அடுத்து கடைசியா சொல்லி முடிச்சிருந்தேன். சங்கீதம் 50 சங்கீதம் 14 15 வாசிங்க, முடிச்சிருவோம். போதும். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. அப்ப எப்படி கூப்பிடணுமா? எப்படி கூப்பிடணும்? பொருத்தனைகளை செலுத்தி கூப்பிடணும். ஆமென். நிறைய பேருக்கு ஒரு தடை இருக்கு. உனக்கு கிடைக்க தண்ணியும் அது கிடைச்சா நான் அப்படி இருப்பேன் ஆண்டவரே. சிலருக்கு ஒரு தடங்கள் அநேகருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நீ செய்தால் நான் அந்த காரியத்தை என்ன செய்வேன். அந்த காரியம் வந்துட்டு, ஆனா அந்த காரியம் என்ன செய்யல. ஒவ்வொரு காரியம் வரும்போது அப்படிதான் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்க எனக்கு செஞ்ச இந்த காரியத்தை செய்வேன். ஆனா ஒரு ஆபத்து வந்துடும். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் சமூகத்துல ஒரு பொருத்தனையோடு கூட என்ன செய்யணும். ஆமென். பொருத்தனை பண்ணி பொருத்தனையான்னா அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் நம்மளை ரிலீஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்யணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? அன்னாளுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். அன்னாள் என்ன பண்ணாங்க? அண்ணா எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஒரு பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு உறவுல ஒரு பொருத்தனை என்பது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், ஆண்டவரே இந்த காரியம் வேணும், இந்த காரியம் வேணும். அன்னாளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியமா சாதாரண காரியமா? ஏன்னா சாதாரண குழந்தைய கொடுக்கல, அது ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு பொருத்தனை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ஏவிக்கிட்டே இருப்பாரு. பொருத்தனைங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு வரக்கூடாது, உங்களுக்குள்ளே அது ஏவப்படணும். ஆமென். நமக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்வார், ஏப்பா இதை செய் அதை செய் அப்படின்னு நமக்குள்ள ஏவும் போது அந்த காரியத்தை நீங்க செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த காரியம் உங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியமா இருக்கும்.
அல்லேலூயா. பொருத்தனைங்கிறது யார் கையில் இருக்கு சொல்லுங்க? என் கையில் தான் இருக்கு. ஜெபத்தில் பொருத்தனை பண்ணுங்க, உபவாசத்தில் பொருத்தனை பண்ணுங்க, கொடுக்கறதுல பொருத்தனை பண்ணுங்க, வேதம் வாசிக்கிறதுல பொருத்தனை பண்ணுங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 2025 நம்ம வாழ்க்கையில் அறியாத காரியங்களும் எட்டாத காரியங்களும் கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. நீங்க பொருத்தனை பண்ணணும். நவம்பர் மாதம் பொருத்தனை பண்ணணும். நவம்பர் டிசம்பரில் வேதத்தை வாசித்து முடிப்பேன். ஒரு பொருத்தனை பண்ணும்போது அவருடைய கண்கள் எப்பொழுதும் அதிலே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒருவேளை இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டா கூட ஆண்டவர் ஞாபகம், டேய் இன்னைக்கு ஒரு 5 அதிகாரம் வாசிக்கலப்பா, வாசிக்கணும்னு சொல்லுவார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுப்பா, 3 மணி நேரம் ஜோம் பண்றேன்னு பொருத்தனை பண்றேன்னு வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 1 மணி நேரம் ஜோம் பண்ணியாச்சு, மதியமும் என்ன செய்வார் ஆண்டவர், டேய் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு பாக்கி சொல்லுங்க, 2 மணி நேரம் இருக்கு. இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவரோட என்ன செய்யணும், கனெக்ஷனில் இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார். உலகம் பாதி முழு மனசாக கூப்பிடலன்னா நமக்கு என்ன இருக்காது. அவர் நம்மகிட்ட அப்படிலாம் என்ன செய்ய மாட்டார், பேசலாம் மாட்டார். முழுசாக அவர்கிட்ட அவரை கூப்பிடணும், சப்தமாக அவர்கிட்ட முழுசாக அர்ப்பணித்து எல்லாம் ஜெபம் பண்ணாதான் அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கிற சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம நினைக்கும் போது தான் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் அப்படின்னு நினச்சக்கூடாது, செய்யாமல் நினச்சக்கூடாது. ஆண்டவர் ஒரு ஆஃபரிங்க 1 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, என்ன செய்யணும், கொடுக்கணும், என்ன செஞ்சிடணும், ரிலீஸ் அப்படின்னு என்ன செஞ்சிடணும், ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் கொடுக்கறது பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது, சாதாரண உங்கள் பார்வைக்கு ஆண்டவர் அது சாதாரணமாக ஆக்கி தருவார். அல்லேலூயா. வேதவா 2 காசை தான் போட்டா, ஆனால் இன்னைக்கு வர அந்த 2 காசை பற்றி உலகம் முழுசாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பண்ணுற ஒரு பொருத்தனையில் ஆண்டவர் அவ்வளோ பெரிய வேல்யூவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அநேக நன்மைகளை திறக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். நீ அறியாததும் உனக்கு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, கூப்பிட்டாதான் நடக்கும். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய வார்த்தை உங்க வாழ்க்கையில் அப்படியே பலிக்கணும் தான் எனக்கு ஆசை. நான் அறியாததும், இந்த வசனத்தை அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் இந்த வருஷம் முடிவதற்குள்ள அநேக கடன் பிரச்சனைகளை கர்த்தர் அடைப்பார், அநேக கற்பங்களை கர்த்தர் திறப்பார். 2 கையை உயர்த்தி தயவு செய்து பி சீரியஸ். ஆண்டவர் சமூகம் என்பது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம இழந்துடக்கூடாது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியம். ஆண்டவரே சொல்லு, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்தேன். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கத்து. ஒருவேளை யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்டீங்களோ அதை விட்டுருங்க. ஒரு இதுவரை இந்த காலை நேரம் வேற மனிதர்களை நம்பி அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. இல்லை 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 இல்லை, முழு மனசா கத்துறதா, உண்மையா கத்துற நான் கூப்பிடுவேன். அதிகாலையில் கத்துற கூப்பிடுவேன், சப்தமா ஆண்டவரை கூப்பிடுவேன், பொருத்தனை பண்ணி கூப்பிடுவேன். ஆண்டவர் யுத்தம் பண்ணார்ல, ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து விடுதலை பண்ணாரு. கசப்ப களிப்பா கத்தர் மாற்றினாரு, விரக்திய கத்தர் ஆனந்தமா கத்தர் மாத்தினாரு. கத்தர் நிரூபிச்சு காமிச்சார்ல, நமக்கும் நிரூபிச்சு காமிப்பாரு. எந்தெந்த இடங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க தோல்ந்து போய் இருக்கீங்களோ அந்தந்த இடங்கள்ல கர்த்தர் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போறார். எல்லாரும் விசுவாசத்தோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.